எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் பாலா. இவங்க வந்து என்னோடய கிராண்ட் மதர் நாகம்மாள். இவங்களுக்கு வந்து 8 இயர்ஸ் ஆச்சு. எங்களோட நேட்டிவ் வந்து தமிழ்நாடு, கோயம்புத்தூர். ஸோ ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி இவங்களுக்கு வந்து ஒரு மூச்சுத்திணறல் வந்து ஏற்பட்டுச்சு. ப்ரீத் இல்னஸ் இஷ்யூ வந்து வந்துச்சு. தென் வந்து நாங்கள் இனிஷியலாக வந்து கோயம்புத்தூரில் இருக்கிற ஒரு சில ஹாஸ்பிட்டலில் இனிஷியலாக வந்து செக்கப்ஸ் எடுத்தோம். செக்கப் எடுத்ததில் அவங்க வந்து அயோட்டிக் வால்வு வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆகிருக்கு. ஸோ அது வந்து ரீப்ளேஸ் பண்ணணுங்கிற வந்து ரெக்கமெண்டேஷன் வந்து கொடுத்துருந்தாங்க. தென் நாங்கள் வந்து திங்க் பண்ணிவிட்டு ஒரு 4-5 டேஸ் நாங்கள் கோயம்புத்தூரில் எங்களோட ட்ரீட்மெண்ட் வந்து கண்டினியூ பண்ணியிருந்தோம். தென் இதை பற்றி நான் வந்து வெளியே வந்து டிஸ்கஸ் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாத்துக்கிட்டையும் கேட்டு வெளியே டிஸ்கஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். தென் ஆஃப்டர் 10 டேஸ் அப்புறம் என்னோடய ஃப்ரெண்டு கேலிக்கட்டில் இருக்கார். அவர் மூலிமா மெய்த்ரா ஹாஸ்பிட்டல் வந்து கேள்விப்பட்டோம். ஸோ அந்த மெய்த்ரா ஹாஸ்பிட்டல் வந்து சரி ஓகே ஒரு ஒப்பீனியன் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் ஒரு 10 டேஸ் முன்னாடி இங்கே வந்தோம். ஸோ ஒன்ஸ் இங்கே ரீச் ஆன உடனேயும் நாங்கள் ப்ரொசீஜர் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. என்ன இருக்குது, இவங்களோட ஏஜ் கண்டிஷன், அதுக்கான ட்ரீட்மெண்ட் என்ன அப்படிங்கிற பேசிக் செக்கப்ஸ் வந்து இவங்க வந்து மெய்த்ரா ஹாஸ்பிட்டலில் வந்து கம்ப்ளீட் பண்ணோம். தென் நாங்கள் வந்து ஷஃபிக் மட்டுமால் டாக்டரை வந்து மீட் பண்ணோம். ஃபைனலாக அவர் வந்து சேம் ப்ரொசீஜரை சொன்னார். ஒரு டாவி ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன வால்வு வந்து நம்ம ஹார்ட்டில் வந்து ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னு வந்து ஷஃபிக் சார் வந்து சொன்னார். ஸோ இதை பற்றி நாங்கள் அவர்கிட்ட ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணோம். தென் அவர் வந்து ஃபுல்லாக எக்ஸ்ப்ளனேஷன் தந்தார். என்ன ப்ரொசீஜர், என்ன ஹார்ட்டில் என்ன பண்ண போகிறோம், ஸ்டார்டிங் டு எண்டிங் வரைக்கும் நம்ம என்ன ஆகும், என்னென்ன ட்ரீட்மெண்ட் நம்ம தரப்போகிறோம் மெய்த்ரா ஹாஸ்பிட்டல் மூலமாக அப்படிங்கிறத ஃபுல்லாக வந்து எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணார். When I met Mrs. Nagamal, I knew that we are dealing with a set of challenges. She had uncontrolled bronchial asthma. She had this heartbeat which is coming down and up, and she had stenosis of her aortic valve. You know, the aortic valve lies between the main chamber of our heart, which is left ventricle, and the aorta. So when the heart pumps, the valve is supposed to open completely, and when it doesn't, it is supposed to close completely. Now what has happened in her case is the calcium has deposited in the valve, and the valve is so stiff it doesn't open well during the heart beating. Now what happens, such patients, they can have a problem with breathing, they can have problem of chest pain while walking, they can have heart failure, or very rarely they can have sudden cardiac death. Now we had to actually unwind all these problems one by one. So our pulmonology team got involved, our anesthesiology team got involved. So the pulmonologist stabilized her over a period of days with medications, nebulizations, and physiotherapy. And after that, we had to tackle the problem of low heart rate. So we implanted a pacemaker and corrected that first. And then in a couple of days, we decided to treat the aortic valve stenosis using TAVI. தென் நான் கொஞ்சம் டைம் எடுத்து நான் வந்து இங்கே ஹாஸ்பிட்டலில் ஸ்டே பண்ணி அவங்களோட ட்ரீட்மெண்ட் கண்டினியூ பண்ணிவிட்டு நாங்கள் திங்க் பண்ணோம். தென் ஒரு சில ஹாஸ்பிட்டல் நாங்கள் வந்து ஒப்பீனியனுக்காக விசாரித்தோம். தென் ஃபைனலி வி டிசைடட் வித் வி ஆர் டூயிங் வித் மெய்த்ரா ஹாஸ்பிட்டல். ஆஃப்டர் அட்மிஷன் இவங்களோட கேரிங் எல்லாமே வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக மாறிடுச்சு. ஸோ அதனால் நாங்கள் இங்கே ஃபைனலாக பண்ணலாம் அப்படிங்கிறத டிசைட் பண்ணோம். தென் ப்ரொசீஜருக்கு முன்னாடி ஷஃபிக் மட்டுமல் சார் வந்து என்ன வால்வு என்ன மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் ஆகுது அது அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணார். ஸோ அதை பற்றி நான் அவர்கிட்ட டீட்டெயில்ஸ் எடுத்துகிட்டு நானும் இன்டர்நெட் அது மூலிமா ஒரு சில டீட்டெயில்ஸ் அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு தென் ஐ கம்பேர்ட் டாக்டர் என்ன சொன்னார், நாம் என்ன அனலைஸ் பண்ணி எடுத்தோம் அப்படிங்கிறது 100% மேட்ச் ஆச்சு. ஸோ எனக்கு ஃபுல்லாக சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு. ஸோ தென் இவங்களுக்கு வந்து சர்ஜரி வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ வித்தின் 2 hours சர்ஜரி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டாரு. So in TAVI, what we do is we take a valve in a catheter and which is already inserted through the groin artery, and we take it all the way to the heart. We just open it just like an umbrella and then deploy and maintaining the position guided by this fluoroscopy, and sometimes
the latest intravascular ultrasound. Preparation for her case was long and meticulous, but by God's grace, the case went really smooth and well. She recovered. She had one more respiratory infection after the procedure, but then she recovered fully. And I should admit that all the credit goes to the very understanding family members who took up with the challenge, who wanted to deliver the best treatment for her grandmother, and who chose actually the most advanced imported valve to treat her heart disease. This kind of sick patients did not have option of getting their valve replaced previously because the surgical correction deemed very high risk. Now we have this therapy called TAVI, which is a transcatheter aortic valve implantation, where we replace the valve through the leg artery without deep anesthesia, without putting on a ventilator, and where patients can walk out of the hospital in 2 or 3 days. ஸோ வால்வு நல்லா ஃபங்க்ஷன் ஆகுது. தென் ஷீ இஸ் நார்மல். வித்தின் 4-5 days ஷீ பேக் டு நார்மல். ஸோ நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக இங்கேருந்து டிஸ்சார்ஜ் ஆகிறோம். ஸோ இன்னொரு விஷயம் பார்த்தா, நம்ம இவங்களோட ஏஜ் வந்து above 80. ஸோ எங்களுக்கே இனிஷியலாக வந்து ஒரு டவுட் இருந்துச்சு, வெதர் இது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகுமா அப்படிங்கிற ஒரு டவுட் இருந்துச்சு. பட் இங்கே எனக்கு டாக்டர் ஷஃபிக் சார்கிட்ட டிஸ்கஸ் பண்ணதுக்கப்புறம் எனக்கு ஒரு நல்ல நம்பிக்கை வந்துச்சு. ஸோ தென் வந்து நாங்கள் ஓகே நம்ம பண்ணலாம் அப்படிங்கிற ப்ரொசீஜர் ஸ்டார்ட் பண்ணோம். இருந்தாலும் இது ரொம்ப சேலஞ்சான கேஸ் தான். ஷஃபிக் டாக்டர் சாரோட டீம் அண்ட் நர்சஸ் என்டையர் ஹாஸ்பிட்டலுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா ரொம்ப ஒரு ரிஸ்கான ப்ரொசீஜரை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. ஸோ ஐ எம் ரியலி ஹார்ட்ஃபெல்ட் தேங்க்ஸ் டு ஷஃபிக் மட்டுமல் சார் அண்ட் த நர்சஸ் அண்ட் அதர் co-doctors.